வணக்கம். நான் உங்கள் வைத்தியர் பாணி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு வீட்டு குறிப்பை நம்ம ஒன்று பார்ப்போம். அனுபவமான ஒரு வீட்டு குறிப்பு. ஆயுர்வேதமாகட்டும், சித்த வைத்தியமாகட்டும், இந்த ஒரு மருந்து இல்லாமல் இருக்காது. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு மருந்து. திரிபலா, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய். கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய். இந்த கடுக்காய்க்கு ஒரு சிறப்பு உண்டு. எல்லா மூலிகையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுவை, 2 சுவை, 3 சுவை இருக்கும். ஆனால் 6 சுவை கொண்டது இந்த கடுக்காய். அதான் தாயினும் மிகச்சிறந்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க சித்தருங்க. கடுக்காயை எப்படி பக்குவப்படுத்துறது அப்படின்னு சொன்னால், ஒரு 200 கிராம் கடுக்காய் வாங்கிட்டு வாங்க. ஏன் 200 அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உள்ள விதை தூக்கி போட்டுரும். அப்போ வெயிட் குறையும். நம்மளுக்கு வேண்டியது 100 கிராம். அப்போ கொண்டு வந்து அரிசி கழுவுன தண்ணியில் ஒரு 4-5 ஹவர் ஊற போட்டுருங்க. ஏன்னா கடுக்காய்க்கு அகத்திலே நஞ்சு, சுக்குக்கு புறத்திலே நஞ்சு. புறம்னா சுக்கோட தோல் நஞ்சு, கடுக்காயோட உள்ள விதை நஞ்சு. சாப்பிட்டா ஒன்று உயிரெல்லாம் போயிடாது. நஞ்சுன்னா அது நம்ம பாய்க்க வேண்டாம்னு அர்த்தம். 4-5 மணி நேரம் ஊற போட்டு எடுத்து லேசாக இடிச்சிங்கன்னா அந்த மேலே உள்ள சதை வந்துடும். அந்த உள்ள விதை தனியாக வந்துடும். விதையை அப்புறப்படுத்துங்க. ஒரு அலசிட்டு எடுத்து காய போடுங்க. நல்லா காஞ்சிட்ட பிறகு நல்ல பிளண்டரில் போட்டு அரைச்சி அதை சலிச்சு ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடுக்காய் தயாராகிடுச்சு. அதுக்கப்புறம் தாண்டிக்காய், இதுவும் அப்படித்தான். அதை சும்மா கொண்டு கழுவி காய போட்டு ஒரு இடி அடிச்சுட்டு உள்ள விதை இருக்கும், அது தூக்கி போட்டுற வேண்டியது தான். இந்த சதை பகுதியை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் வீட்டில் செய்ய சொல்கிறேன்னா, நீங்கள் சில இடங்களில் வாங்கும் பொழுது அவங்க அப்படியே போட்டு அரைச்சி கொடுத்துருவாங்க. இது நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும். தாண்டிக்காய் ஒரு 100 கிராம். அதுக்கப்புறம் கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் நெல்லி முள்ளின்னு சொல்லுவாங்க. அது காஞ்சிட்ட பிறகு, அது நான் சொல்கிறது சிறுநெல்லி, பெருநெல்லி இல்லை, சிறுநெல்லி. இதை உடச்சே தான் வச்சுருப்பாங்க. அதை கொண்டு வாங்க, கழுவிடுங்க. கழுவுக்குள்ளே கொஞ்சம் கருப்பாக தான் போவோம். அந்த உள்ள அந்த விதை காஞ்சிருக்கும். நல்லா ரொம்ப அது ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க. அதை எடுத்துருங்க. நமக்கு வேண்டியது அந்த சதை பகுதி மட்டும்தான். காய போட்டு நல்லா இடிச்சுட்டு நல்லா அரைச்சி சளிச்சு வச்சுக்கங்க. இதில் 100 அதிகமாக செய்யாமல் நான் குறைச்சி எல்லாம் முடியும். 50 கூட முடியும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ திரிபலா சூரணம் உங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. எதுக்கு பயன்படுத்தலாம்? வைட்டமின் சி இதில் ஹையாக இருக்குது. மலமிளக்கியாக பயன்படுத்தலாம். சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் 2 நாளுக்கு ஒரு முறை தான் டாய்லெட் பக்கமே போவாங்க. ஆனால் கிச்சனில் ஒரு நாளைக்கு 4-5 முறை போயிடுவாங்க. டாய்லெட்டுக்கு 2 days ஒன்ஸாக போவாங்க. இது பிற்பாடு உங்களுக்கு ஆஸ்பத்திரி போகிறதுக்கு, அதாவது மருத்துவமனை போவதற்கு ஏதுவாகும். அதனால் ஒரு நாளைக்கு ஆரோக்கியமான உடல் 2 முறை மலம் கழிய வேண்டும். இல்லை என்றால் 1 முறை தானாக கழிஞ்சிருந்தோம். நீங்களாக முக்கி போகிறது அது அதுவும் மலச்சிக்கல் தான். இதை இரவில் என்ன பண்ணால, இப்போ என்ன போல் சைஸ் உள்ள 1 டீஸ்பூன் வாயில் போட்டு சுடுநீர் பருகிட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா காலையில் சுகமாக மலம் போகும். குழந்தைகளாக இருந்தால் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். இதில் பிரச்சனையே வராது. வயிற்றில் எரிச்சல் இருக்குது, வயிற்றில் புண்ணு இருக்குது, நல்லா சாப்பிட்லாம். தோல் வெளுக்க வேண்டும், ரத்தம் சுத்தமாக வேண்டும், நல்லா சாப்பிட்லாம். நெல்லிக்காய் வைட்டமின் சி இதில் உங்களுக்கு அதிகமாக நிற்குது. சில பேர் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கும். இதை சாப்பிட்டாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். சில பேர் ஆடிக்கும் அமாவாசைக்கும் சாப்பிட்டுட்டு கூட்டலையும் வைப்பாங்க. அப்படி அல்ல. தொடர்ந்து நீங்கள் ஒரு 6 மாதம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். திரிபலா சூரணம் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து. செஞ்சு வச்சிங்க. பல நோய் இதில் கூட. வயிற்றில் புண்ணு இருந்தாலும் உங்களுக்கு ஆற ஆரம்பிச்சிடும். வெள்ளைப்படுதா, சாதாரண வெள்ளைப்படுதா இதில் போக ஆரம்பிக்கும். காலை மாலை 2 வேளை சாப்பிடலாம். மலச்சிக்கல் 1 வேளை கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க.